திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான 4 காரியங்களை சாத்தான் திருட விரும்புகிறான். எத்தனை காரியங்களை திருட விரும்புகிறான்? 4 காரியங்கள். அதைத்தான் நம்ம இன்றைக்கி ஆவியான ஒத்தாசையோடு தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு வந்ததின் நோக்கம் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கிறது. என்ன உண்டாகிறது? எப்படி ஒரு குழந்தை தாயின் கற்பத்தில் உருவாகி பிறக்குதோ அதுபோல் நம்ம பிறந்ததுக்கு அடையாளமாக அதை சொல்லலாம். ஆனால் அந்த ஜீவன் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். என்ன செய்யணுங்க? வளரணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நம்ம தொடர்ந்து சபைக்கும் கூட்டத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நாம் வளர்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. 3 காரியத்தை ஒரு தேவ பிள்ளை செய்யணும். அனுதினமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அதே வேளையில் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. வேதம் வாசிக்கிறது ரொம்ப அவசியம். வேத வாசிப்பு ப்ளஸ் ஜெபம் ப்ளஸ் மினிஸ்ட்ரி, ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். 3 காரியத்தில் சரியான விதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் நாம் ஜீவன் பெற்றால் மட்டும் போதாது, அந்த ஜீவனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணம் அடைய வேண்டும். அதாவது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய ஆவியிலே தேவன் நம்மளை பூர்ணமாக்கி விட்டார். எதில் பூர்ணமாக்கிட்டாரு? ஆவியில் பூர்ணமாயிட்டார். அதான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ நீங்கள் சிருஷ்டியாக மாறிட்டீங்க, புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க. ஆனால் வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா. ஆவியில் பூர்ணமாயாச்சு, ஆனால் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாம் இன்னும் பூர்ணமடையவில்லை. ஆவியில் பூர்ணமாக்கின கர்த்தர் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாம் பூர்ணத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் சபையும் கூட்டங்களை வைத்து நம்ம ஜெபிக்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். நம்மளோடு கூட தேவன் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் அதில் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னென்றால், நமக்கு ஒரு எதிரி இருக்கான். அவன் தான் பிசாசு. இந்த உலகத்தில் நாம் என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ, என்னைக்கு இயேசுவை தேடுகிறோமோ, அன்றைக்கு நாம் ஒரு எதிரியை சம்பாதித்துக் கொள்கிறோம். அந்த எதிரியுடைய முதல் நோக்கமே என்னவென்றால், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான மிகவும் பெரிதான முக்கியமான பரிசுத்த வாழ்க்கையை திருட வேண்டும், விசுவாச வாழ்க்கையை திருட வேண்டும், அதுபோல் ஜெப வாழ்க்கையை திருட வேண்டும், அன்பை திருடும்படி அவன் விரும்புகிறான். 4 காரியத்தை திருடுறான். என்ன காரியத்தை திருடுறாங்க? முதல்ல பரிசுத்தம். இதெல்லாம் என்னத்தை திருட பார்க்குறான்? பரிசுத்த வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பரிசுத்தம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நீ ஆவியில் பரிசுத்தம் அடைந்திருக்கிறார் உண்மைதான். ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் எப்படி ஆகட்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22 11 வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவர் இன்னும் என்ன செய்யட்டும்? நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் எப்படி ஆகணுமா? சில வேளைகளில் நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், அவன் அநியாயம் செய்கிறான், ஆனால் அவனுக்கு எல்லாமே என்ன செய்யுது? வாக்கிது. அவன் அசுத்தமாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சில வேளை குமுறுறோம், என்ன செய்கிறோம்? வேதனைப்படுறோம். சரிதானா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் செய்கிறது செய்யட்டும்பா, நீ என்னத்தில் வளரு? பரிசுத்தத்தில் வளரு. ஏனென்றால் நீ என்னோடு கூட பரிசுத்தத்தில் இருந்தால் மட்டும்தான் வருகையில் என்ன செய்ய முடியும்? போகவே முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை தான். கொஞ்ச நாள் பாவம், கொஞ்ச நாள் அவங்க துன்மார்க்கர் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அது காலையில் பெய்த பனியை போல் என்ன செஞ்சிடும்? காணாமல் போயிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை சாத்தான் திருடி விடாதபடிக்கு நீங்கள் உங்கள் சிந்தனையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உங்கள் பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உங்கள் பேச்சிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, உங்கள் செவிகளிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக,
உங்கள் நடக்கையிலே நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாத்தான் எப்படி திருடுகிறான்? வாசிங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமாக. 1 Peter chapter 1 verse 13 to 16. 1 பேதுரு 1 அதிகாரம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பரிசுத்தம். நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தின கர்த்தர் அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதன் பரிசுத்த வாழ்க்கையை அசட்டை பண்ணுவான் என்றால் அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்ற அர்த்தம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சனை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14, 15, 16 இந்த 3 அதிகாலை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சாம்சனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். விசேஷ விதமாய் இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கு இல்லாத ஒரு வரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். சாம்சனுக்கு முன்பாக சிம்சோனுக்கு முன்பாகவும் சிம்சோனுக்கு பின்பாகவும் இந்த உலகத்தில் யாருமே எப்படி பிறக்கலை. அப்படிப்பட்ட வல்லமையை யாருக்கும் தேவன் இந்த உலகத்தில் தரவும் இல்லை. சாம்சன் விசேஷித்த அழைப்பை பெற்றவன், நசரேய அழைப்பை பெற்றவன். கர்த்தர் விசேஷ விதமாக அவனை நசரனாக பிரித்திருந்தார். எதற்காக? பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் அவன் என்ன செய்திருந்தார்? பிரித்திருந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் அழைத்திருந்தார். ஆனால் அவன் அந்த நோக்கத்தை மறந்துவிட்டான். தன்மேல் அபிஷேகம் இருக்கிறது, தன்னோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். நாம் போகிற இடங்கள்லாம் சிங்கத்தை கூட ஜெயிக்க முடிகிறது, நாம் எதிரிகளை ஜெயிக்க முடிகிறது. நாம் என்ன தப்பு பண்ணினாலும் நமக்கு இந்த அபிஷேகம் வந்து ஜெயந்தருதுன்னு சொல்லி பரிசுத்தத்தில் விளையாண்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டால் சாம்சன். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ரொம்ப 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 முக்கியம். சாத்தான் திருட விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தத்தை திருடிவிட்டால் நீ தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவாய். பரிசுத்தத்தை திருடிவிட்டால் நீ தேவனுடைய வல்லமை இழந்து விடுவாய். பரிசுத்தத்தை திருடிவிட்டால் தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நீ இழந்து விடுவாய். அல்லேலூயா. சாம்சன் அதில் விளையாண்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நல்லா கவனிக்கணும். ஆரம்ப நாட்களில் நீங்கள் பரிசுத்தத்தில் இருந்தாலும் தேவன் தமது கிருபையினால் அந்த அபிஷேகத்தை என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நீங்கள் பரிசுத்தத்தில் நீங்கள் விளையாட ஆரம்பிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சாம்சனை விட்டு என்ன செய்தார்? விலகினார் என்று பைபிளில் போட்டிருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்குவது நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அபிஷேகம் வரும்போது அந்நிய பாஷை பேசும்போது தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டு நம்ம தூக்கி எறியப்படுவோம். வல்லமையை நம்மளால் உணர முடியும். ஆவியானவர் வருவது நமக்கு தெரியும், ஆனால் ஆவியானவர் விலகுவது நமக்கு தெரியாது. தான் ரொம்ப கவனிக்கணும். அதுபோல் சாத்தான் வருவது நமக்கு தெரியாது, ஆனால் சாத்தான் போகும்போது நமக்கு தெரியும். 2 பேருக்கு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சாத்தான் வந்து பூனையை போல் வருவான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி வருவான்? பூனை எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி மெதுவாக அது கால் வைக்கிறது சவுண்டெல்லாம் எதுவுமே கேட்காது. அதுபோல் சாத்தான் உள்ளக்கில் வருவான். ஆனால் சாத்தான் போகும்போது அலக்கழிச்சு என்ன செய்வான்? போகும். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ எதை பார்க்கிறாய், நீ எதை சிந்திக்கிறாய், நீ எதை பேசுகிறாய், நீ எதை கேட்கிறாய், உன்னுடைய நடக்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக உன்னுடைய நடக்கை கரெக்டாக இருக்குதா? சாம்சனுடைய பார்வையில் பரிசுத்தம் இல்லை. சாம்சன் பெலிஸ்தே பெண்களை இச்சித்தான். பைபிளில் போட்டிருக்கு, அவள் என் கண்களுக்கு எப்படிமானவளா? பிரியமானவள். நல்லா கவனிக்கணும். உங்கள் கண்களுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்குதோ அது உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை திருட ஆரம்பிக்கும். வெரி கேர்ஃபுல்.
ஆண்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருக்கு செல்ஃபோன், பொருள் ஆசை, இது இவங்க கண்களுக்கு என்ன செய்யும், பெருசாக தெரியும். நம்ம சாம்சன் நம்ம சாலமோன் ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் கண்களுக்கு எனக்கு விருப்பமானது எதையுமே நான் என்ன செய்யலையா, தடை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் இச்சித்ததெல்லாம், அவன் மனசு விரும்பினதெல்லாம் செஞ்சார். அதனுடைய முடிவு என்ன? சாலமோனுடைய வீழ்ச்சியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பரிசுத்தத்தில் நீங்கள் விளையாண்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவன் மேல் உள்ள இருக்கிற விசுவாசத்தை விட்டுருவீங்க. சாத்தான் உங்ககிட்ட முதல்ல திருட விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை அவன் திருட விரும்புகிறான். சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம் பரிசுத்தத்தில் அவன் என்ன செய்தான், விழுந்து போனான். சாலமோன் ஏன் விழுந்தான்? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். புறஜாதி பெண்களோடு ஐக்கியப்பட்டான். நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புறஜாதி பெண்களை, ரட்சிக்கப்படாதவங்களை திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தத்தில் கரைபட ஆரம்பிப்பீங்க. வெரி கேர்ஃபுல். அதுபோல் தேவையில்லாதவங்களோட ஐக்கியம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, இழக்க ஆரம்பிப்பீங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நீங்கள் இப்போ கூட்டத்துக்கு வர்றீங்க, ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். இந்த வல்லமையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீ பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் வல்லமை என்ன செய்ய முடியும், காத்துக்கிட முடியும். ஒரு சகோதரன், ஒரு வாலிப தம்பி கூட்டத்துக்கு வந்தான். 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங், நல்ல அபிஷேகம் இறங்கினது. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் ஒரு போர்வை எப்படி போத்துனா அதுபோல் கர்த்தருடைய வல்லமை தன்மேல் இருக்கிறதை அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த வல்லமையோடு அவன் அசால்ட்டுத்தனமாக டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து மாயையான காரியை பார்க்க ஆரம்பித்தான். பார்த்தான் பாருங்க, தேவாவியனுடைய பிரசன்ஸ் அவனை விட்டு என்ன செஞ்சது, விலகினது. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன்னா அது துணிகரம் என்று ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு. உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, ஆனால் நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நீ துணிகரம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குதா? உன் சிந்தனையில் பரிசுத்தம் இருக்குதா? உன் பார்வையில் பரிசுத்தம் இருக்குதா? உன் தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்குது? கசப்பு, கோபம், வெறுப்பு, எரிச்சல் இருக்குது அப்படின்னா நீ பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். கசப்பு, கோபம்லாம் அசுத்தம் தான். நீங்கள் என்னமோ நினைக்காதீங்க, கோபம், எரிச்சல், இச்சை மட்டும்தான் பாவம் அப்படின்னு நினைக்காதீங்க. உனக்குள்ள உன்னை அறியாமல் உன் சிந்தனைக்குள்ள இச்சை, கோபம், வெறுப்பு, கசப்பு, தூஷணம் எல்லாம் இருக்குன்னா நீ அசுத்தம் உள்ளவன் என்ற அர்த்தம். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை சாத்தான் திருட விரும்புகிறான். பரிசுத்தத்தை மட்டும் எடுத்துட்டா போதும். நீ தேவனை தரிசித்தல் என்ன அர்த்தம் தெரியுமா? வருகையின் போதும் போக முடியாது. இந்த பூமியில் தேவ பிரசன்ஸை உன்னால் உணர முடியாது. உன்னால் தேவனுடைய தொடுதலை உணர முடியல அப்படின்னா ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சாம்சன் பரிசுத்தத்தில் விளையாண்டான், தாவீதும் பரிசுத்தத்தில் விளையாண்டான். தாவீதும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவாக மாறிட்டோம். நம்ம எப்படி மாறிட்டோம்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தத்தில் விளையாண்ட ஒரு நபர் தாவீது. தேவ பிள்ளையே, ஒரு நாள் பரிசுத்தத்தில் என்ன செய்யாத, விளையாடாத. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் போராடவில்லை அப்படின்னு ஆவியானவர் எபிரேயரில் எழுதுகிறார். அப்போ பரிசுத்தத்தை காத்துக்கிற உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பரிசுத்தத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிற்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை நேரத்துக்கு தகுந்த மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்துருந்தாங்க. வேலை பார்க்குற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணால் தான் சார் எங்களுக்கு சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், அதனால் நான் மேல் அதிகாரி என்ன செய்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்க. பரிசுத்தத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பரிசுத்தர். நம்ம ஆண்டவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவன். பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனும் தீட்டுள்ளதும் வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்லே, அது என்னையா மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் மரணத்தை ஆவியானவர்னு எழுதுகிறார் 2ஆம் மரணம். அது என்னங்க 2ஆம் மரணம்? அதான் நமக்கு முக்கியமான கேள்வி. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுமே மரணம் என்றால் பிரிவு என்ற அர்த்தம். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மரணம் என்றால் என்ன அர்த்தம்?
பிரிவு. என்ன பிரிவு? தேவ பிரசன்ஸை, தேவனுடைய ஜீவனை நீ இழந்து விட்டாய் என்று அர்த்தம். தேவ பிரசன்ஸ் இல்லாததான் பிரிவு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லும்போது இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவா அப்படின்னா நீ தேவனை விட்டு பிரிக்கப்படுவேன்னு அர்த்தம். அவன் சாப்பிட்டான், தேவ பிரசன்ஸ் என்ன செய்தான்? இழந்து போனான். அந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுமே என்ன செய்கிறான் அப்படின்னா தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது தேவ பிரசன்னம் திரும்ப நமக்குள் என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. இந்த உலகத்தில் 2 தடவை பிறந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. முதல் பிறப்பு தாயின் வயிற்றில் பிறப்பது, 2வது பிறப்பு மறுபடி பிறப்பது. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே தரம் மட்டுமே ஒரு மனிதன் பிறந்திருப்பான் என்றால் அவனுக்கு செத்த பிறகு 2 மரணம் இருக்குது. என்ன மரணங்க? ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அவன் சரீர மரணத்தை சந்திக்கிறான். இது முதல் மரணம். 2வது மரணம் என்ன தெரியுமா? நித்திய மரணம். அதான் 2ஆம் மரணம். நித்திய மரணம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நித்திய அக்னியில் வெந்து கொண்டே இருப்பான், அவனுக்கு முடிவே கிடையாது. இங்கே யார் போகுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம் இல்லாதவர்கள். என்ன இல்லாதவர்கள்? பயப்படுகிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவுக்காக நிற்க மாட்டாங்க. நான் இயேசுவை தேடுறேன்னு சொன்னால் இவங்க அடிப்பாங்க, நான் இயேசுவை தேடுறேன்னு சொன்னால் எங்கள் ஜாதி ஒதுக்கி வச்சிரும், நான் இயேசுவை தேடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க, நான் இயேசுவை தேடுறேன்னு சொன்னால் நீ மனுஷர் முன்பாக இயேசுவை நீ மறுதளிச்சு அப்படின்னா நீ எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக சாவே வந்தாலும் இயேசுவுக்காக நிற்கணும். அல்லேலூயா. அடுத்து 21ஆம் அதிகாரத்தில் 27 பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய. இன்றைக்கி நம்ம ஆட்கள் வாயை திறந்தாலே என்ன தான் பேசுகிறான்? பொய் மூட்டைகளை என்ன செய்து விடுகிறார்கள். அவங்கள பார்த்தா உண்மையில் நமக்கு வேதனையாக இருக்குது. வாயை திறந்தாலே குசமாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. இதில் நம்ம ஆட்களும் பேசுகிறான். தேவ பிள்ளைகள் உங்கள் வார்த்தை குறித்து எப்படி இருங்க? பொய் பேசுகிறவங்க பரிசுத்தம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுபோல் இன்றைக்கி கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைடு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நிறைய இடங்கள் அசுத்தம் பெருகி போச்சு. தேவ பிள்ளையே, உன் கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கிறியா? உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கிறியா? உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குதா? நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியுமா? நம்ம ஆண்டவர் இங்கே தான் இரக்கம் உள்ளவர். செத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, யாரையும் அவர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. சரி, பரிசுத்தம் ரொம்ப அவசியம். பரிசுத்தமாக வாழணும்னா எப்படி வாழ்கிறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை என்னத்தை கட்டணுமா? மனதின் அறைனா மூளை, சரிதானா? அதான் ஆத்துமா. சுருக்கமாக சொல்லப்போனால் என்னதுங்க? ஆத்துமா. மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் எப்படி இருக்கணுமாங்க? பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். முன்னே நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி முன்னே நம்ம அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி. இந்த உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கி யாரெல்லாம் எதை பார்த்தாலும் இச்சை, எதை பார்த்தாலும் என்னது? இச்சைனா ஆசை. இச்சைனா என்னதுங்க? எப்படிலாச்சும் பாவம் செய்யலாம் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். வெரி கேர்ஃபுல், கவனமாக இருக்கணும். ஐயா, இப்போ பாவம் செய்கிறவங்க நல்லா இருப்பாங்க கொஞ்ச காலம்தான். எந்த காலம்தான்? அதனால் நீ பரிசுத்தமாக இருக்கிறத பார்த்து பாவமாக நினைக்காத. இப்போ பரிசுத்தமாக இருக்கிறவங்க பாடுபடத்தான் செய்வாங்க, ஆனால் பரலோகத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. பாடே வரலன்னா நீ ரொம்ப டேஞ்சரஸில் இருக்குன்னு அர்த்தம், சரிதானே? தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். புரியுதா உங்களுக்கு? உண்மையான தேவ பக்தி இருந்தால் நிறைய பேர் உன்னை நக்கல் பண்ணுவான். நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு அவன் மனைவி வச்சுக்கலாம், இவன் மனைவி வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட கல்ச்சர் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்போ உள்ள வேலையே அப்படி மாறிடுச்சு எல்லா இடமும், சரிதான். நீங்கள் ஐடி ஃபீல்டிலேருந்து வேலைக்கு போனீங்கன்னா வேலை எந்த இடத்துல போனாலும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிப்போச்சு. யார் கூட வாழ்கிறாங்க அப்படின்னு தெரியாது, அந்த மாதிரி நிலமை. ஆனால் அந்த சகோதரி பரிசுத்தத்துக்காக நின்றுச்சு படிக்கிற இடத்துல. அல்லேலூயா. படிக்கிற இடத்துல எப்படி இருந்துச்சு? அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இது வேறு கேஸுப்பா அப்படின்னு.
ஆனால் 3 வருஷம் அங்கே படிக்க வேண்டியிருந்துச்சான். கர்த்தருக்காக பரிசுத்தமாக உண்மையாக வாழ்ந்ததுனால அந்த ஃபாரினை விட்டு வெளியே இந்தியாவுக்குள்ளே வந்த பொழுது கர்த்தர் அந்த சகோதரிக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து உயர்த்தினார் என்று சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா உலகம் நம்மளை பரியாசம் தான் என்ன செய்யும், பண்ண தான் செய்யும். நீங்கள் அதை பார்க்காதீங்க. உலகம் எப்படி இருந்துட்டு போதுங்க, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாளுங்க. அல்லேலூயா. ஆமாம். வாசிங்க. இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமாங்க, பரிசுத்தராக இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும். சாத்தான் திருட விரும்புகிற முதல் காரியமே பரிசுத்தத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறதா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தத்தில் வளரணும் அப்படின்னா முதலாவது உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேசம், இன்றைக்கி இந்த உலகத்தோடு ஒத்து போக வாழும்படியாக தான் உலகம் நமக்கு கற்றுத்தருதா இல்லைங்க. உலகம் என்ன சொல்லுது, மச்சி அதெல்லாம் அந்த காலம், இந்த காலம் இப்படித்தான், இந்த காலம் எப்படி. இப்போ நிறைய பேருக்கு உணர்வே, கடைசி காலத்தில் ஒரு அறிகுறி என்ன தெரியுமா, உணர்வற்றவர்களாக. எப்படிங்க, யார் கூட லட்சம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. என்ன மழுங்கி போகுது உணர்வே. பரிசுத்தத்தில் ஜான்ராஜ் பாஸ்டர் சொல்லும்போது சொல்வார், ஆதாமுக்கு 6 அடி டிஸ்டன்ஸில் நிற்கணுமா, ஏவாளுக்கு 7 அடி டிஸ்டன்ஸில் நில்லு அப்படிம்பார். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, ஏவாளுக்கு எத்தனை அடி டிஸ்டன்ஸில் நிற்கணுமா, 7 அடி டிஸ்டன்ஸ். ஆனால் நம்ம ஆட்கள் இப்போ டிஸ்டன்ஸே என்ன செய்ய மாட்டேங்கான், படு மோசமாக காலம் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. வாசிங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான என்ன ஆகணுங்க, நீங்கள் பரிசுத்தத்தில் வளரணும் அப்படின்னா தேவ பிள்ளையே உன் மனம் புதிதாக்கப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியமானது. இந்த உலகம் இந்த உலகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு. இந்த உலகம் அசுத்தமாய் வாழும்படி, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இஷ்டம் போல் வாழும்படி அதுக்கு ஒரு வல்லமை தருகிறது. என்ன தருகிறது? அதனால தான் அவங்க அப்படி நடக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இஷ்டம் போல் வாழ்கிறான்னா இந்த உலகம் அவனுக்கு ஒரு வல்லமை, பிசாசு அவங்களுக்கு அந்த வல்லமை என்ன செய்கிறான், தர்றான். அவங்களால பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா உன் மனதின் அறையை நீ என்ன செய்ய வேண்டும், கட்டிக்கொள்ள வேண்டும். கட்டிக்கொள்ளனா என்ன அர்த்தம்னா, உன் மனம் புதிதாக்கப்படணும். மனம் எப்போ புதிதாகும், ஒரு வேத வசனத்தை தினமும் உங்கள் காது கேட்க என்ன செய்யணும், வாசிக்கணும், கேட்கணும், அடுத்து தியானிக்கணும், அதுக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இதை ஒழுங்காக செஞ்சு பாருங்களேன். உங்கள் மனதை நீங்கள் வேத வசனத்தால் நிரப்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தின் அசுத்தத்திற்கு உங்களால் விலகி வாழ முடியும். இந்த உலகத்தின் அசுத்தம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும், பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும், இச்சை உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணும், இந்த உலகத்தில் பொருளாசை என்னை மேற்கொள்ளாமல் இருக்கணும். நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மைண்டு, உங்களுடைய இருதயம் தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்பட வேண்டும், புதிதாக்கப்படணும். என்ன செய்யப்படணுங்க, தேவ வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்காத எந்த மனிதனும், தன் மனம் புதிதாக்கப்பட விரும்பாத எந்த மனிதனும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. என்ன காரியங்க, தன் மனம் புதிதாக்கப்பட விரும்பாத மனிதனும், தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்காத மனிதனும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்வீங்களா, வாசிங்க. பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியணும் அப்படின்னா உங்கள் மனம் என்ன செய்யப்பட வேண்டும், புதிதாக்கப்படணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது, நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தான் இந்த காரியம் என்ன செய்யும், ப்ராசஸிங் நடக்கும். இது நடந்தால் மட்டும்தான் நீ பரிசுத்தத்தில் வளரவே முடியும். இதைத்தான் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எரேமியா விதமாய் சொல்லுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் என்ன செய்தேன், உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும்
இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியாக இருந்தது. தேவ வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ளணும். ஐயா, பரிசுத்தம் அதுவாக வந்துடாது. நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவி பரிசுத்தமாகுது. ஆத்துமா எவ்ரிடே என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். அதுக்கு நீங்கள் டயத்தை என்ன செய்யணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் தான் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். விசுவாசிகள் கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவை போல நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா உங்கள் மனம் என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக. உங்களுக்குள்ளே ஏன் கோபம், உங்களுக்குள்ளே ஏன் எரிச்சல், உங்களுக்குள்ளே ஏன் இச்சை, உங்களுக்குள்ளே ஏன் மோகம் வருது? நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு மோகம் வரும். ஏன் மோகம் வருது அப்படின்னா உலகத்து மக்களுடைய இச்சைகள் எங்கே இருக்குது? நம்ம மைண்டில் நிரப்பப்பட்டிருக்குது. அந்த இச்சை தேவ வார்த்தையினால் மர்வமாகும்போது இந்த உலகத்தின் கவர்ச்சி நமக்கு பெருசாகவே தெரியாது. இந்த உலகத்தின் கவர்ச்சி உன்னை இழுக்குது அப்படின்னா உன் மனம் என்ன செய்யப்படலை? சிம்சோனுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தது, ஆனால் ஆத்துமால மர்வம் கிடையாது. ஆத்துமால அவன் என்னத்தை தியானித்தான் தெரியுமா? அவன் என்னத்தை பார்த்தான் தெரியுமா? அவன் என்னத்தை கேட்டான் தெரியுமா? ஒரு பெண் அழகை அவன் இச்சித்து கொண்டிருந்தான், ஆசை போட்டு கொண்டிருந்தான். அந்த இச்சை அவனை வேசிக்காரனாக, விபச்சாரக்காரனாக மாற்றிவிட்டது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதை அசை போடுறீங்க? நைட்டு தூங்கும்போது கெட்ட சொப்பனமாக வருது அப்படின்னா உன் மைண்டில் அது நிரப்பப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இருதயத்தில் அது என்ன செய்யப்பட்டிருக்குது? வேதம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்குள் போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று எப்படி எனில் இருதயத்துக்குள்ளிருந்து என்ன வருதா? பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனிதன் என்ன செய்யும்? நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே, உன் உள்ளத்திலிருந்து என்ன வருது? நீ உன் உள்ளத்தில் தேவ வார்த்தையினால் மர்வமாக்க நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். உன் வாழ்க்கை நீ தேவனுக்காக பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எதுக்கு அர்ப்பணிக்கணும்? பரிசுத்தமாக வாழ. அந்த காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கிறேன். கண்ணை உங்களுடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், நாவை ஒப்புக் கொடுக்குறேன், செவிகளை ஒப்புக் கொடுக்குறேன், ஹோல் பாடியை ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். உங்கள் ஆத்மா தேவ வார்த்தையினால் மர்வமாகணும். உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதை நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் நாளுக்கு நாள் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? உண்டாகும். உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த மாதிரியே 10 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பரிசுத்தத்தில் வளரலைன்னு அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்படும் நாட்களில் பாவத்தில் ரொம்ப போராடி இருப்பீங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு அதில் வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த பாவம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அதை ஈஸியாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்படி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பரிசுத்தத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க? இன்னும் நீங்கள் பரிசுத்தத்தில் தடுமாறுனீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் லைஃபு. ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளையில் என்ன பாவம் செஞ்சீங்களோ சாகும் வரைக்கும் உங்களுக்கு அந்த பாவத்தில் தான் சாத்தான் திரும்ப 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 கெச்சு வைப்பான். எக்ஸாம்பிளுக்கு நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி காதல் காதல் காதல்னு போயிருந்தேன்னா நீ கல்யாணம் முடித்த பிறகும் பிள்ளைங்க பேர பேத்தி வந்தால் கூட உனக்கு காதலில் ஒரு ஆள் வந்து நிற்பான். உன் வாழ்க்கையில் என்ன போராட்டம் ஆரம்ப நாட்களில் வந்ததுங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்போ அதே சோதனை தான் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த பாவத்தில் நான் திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருபை கேட்டிங்கன்னா அது ஜெபிச்சா மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்படுதல் வேத வசனம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. உலகத்தின் வழிகளை நம்ம தவிர்ப்பதற்கு விசுவாசிகள் வெளிப்புறத்தை விட உட்புறத்தில் அதிகமாக செயல்பட வேண்டும். நம்ம எல்லாருமே வெளிப்புறத்தை தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எந்த புறத்தை பார்க்குறாரு தெரியுமா?
அன்றைக்கி இருக்கிற பரிசேயர் சதுசேயர்லாம் பார்த்தீங்கன்னா போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குனாங்க. ஆனால் உட்புறம் எப்படி இருந்தது தெரியுமா? அநீதியினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருந்தது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னு கர்த்தர் சொன்னார். எப்படி சொன்னார்? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? நீங்கள் உள்ளான பரிசுத்தத்தை முதல்ல விரும்புகிறீங்களா? உன் வாழ்க்கையில் உள்ளான பரிசுத்தத்துக்கு நீ டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? பரிசுத்தம் அடைய உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? தயவு செய்து சொல்கிறேன், காலையில் ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், நைட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள் காது கேட்க வசனத்தை என்ன செய்யுங்க? ரிப்பீட் பண்ணுங்க. வசனத்தை உங்கள் மைண்டில், உங்கள் இருதயத்தில் நிரப்புங்க. வசனத்தை நிரப்ப 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 சாத்தானுடைய பொய்கள், இச்சைகள் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? உங்களுக்குள்ளே சாத்தான் ஏற்கனவே விதைத்திருக்கிற இச்சை, சினிமா பாட்டெல்லாம் வெளியே வரும். நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, தியானித்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டெல்லாம் வரும். நல்ல அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். நம்ம இந்த சினிமா பாட்டை உட்காந்து காது கொடுத்தா கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ ரோட்டில் போகிறதெல்லாம் சாத்தான் குப்பையை கொண்டு வந்து என்ன செஞ்சுருப்பான்? வேதத்தை அசை போடும் பொழுது ஆவியானவர் அந்த கசடுகளை நம்மளை விட்டு என்ன செய்வார்? எடுத்து போடுவார். அப்போ தான் நமக்குள்ள பரிசுத்தத்தில் வளர முடியும். அப்போ தான் நம்ம விசுவாசத்தில் வளர முடியும். அப்போ தான் நம்ம சோதனைகளை ஜெயிக்க. இல்லை அப்படின்னா உங்களால் சோதனை ஜெயிக்க. நம்முடைய உள்ளான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். பரிசுத்தத்தில் வளரணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளை குறித்து, உங்கள் எண்ணங்களை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிங்கள் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24. பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணுமா? கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்ட, நல்லா கவனிக்கணும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆவியான் எழுதுவார். இங்கே புதிய மனுஷனை தரித்துக்கொள் அப்படின்னு ஆவியான் எழுதுகிறார். என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் கர்த்தர் புதிய மனிதனை தந்து விட்டார். அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஆத்துமாவில் புதிய மனுஷனை நீங்கள் தான் என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அப்போ தரித்து கொள்ளணும் அப்படின்னா மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தனை நடக்கிறது போல. வீணான சிந்தனைனா எல்லாரும் இந்த உலகத்தை மட்டுமே சிந்தித்திருப்பேன். இன்றைக்கி இவ்வளோ காலம் நடக்குதுல்ல, உலகத்து மக்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். எல்லாரும் சாப்பிடவும் தூங்கவும் எந்திக்கவும் இதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? பரலோகத்தை குறித்த சிந்தனை நிறைய பேர் கிடையவே. சரி, அவங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா திருச்சபை எப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? என்னமோ அந்த உலகத்துக்குரிய காரியங்களை நினச்சி, அதை நினச்சி, தேவையை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து இப்படியே தான் என்ன செய்கிறாங்க? சிந்திக்கிறாங்க. இப்படி நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தை நடக்கிறது போல இனி என்ன செய்யாதீங்க? அவர்கள் தங்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது. தேவ பிள்ளைய ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையில் நீ தேவ வார்த்தை சிந்திப்பதின் மூலம் கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் பலன் உனக்குள்ளே இறங்கி வர்ற அனுபவம் உனக்கு தேவை. அது இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தின் அசுத்தத்தை உன்னால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க. மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நம்முடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேவனுடைய சத்தியத்தினால் நம்முடைய உள்ளத்தை நாம் நிறைத்திருக்க வேண்டும். இதனால் நிறைக்கணும். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணங்கள் கட்டுப்பாடே. நைட்டு தூங்கும்போது பயம் வருது, விசுவாசம் இல்லாமல் போகுது அப்படின்னா உன் எண்ணம் என்ன இல்லை? கட்டுப்பாட்டுக்குள்ளே. பைபிள் வாசிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா உங்கள் எண்ணம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக பயந்துடாதீங்க. தூக்கம் ஃபஸ்ட்டு வரலாம். தொடர்ந்து என்ன செய்யுங்க? நிரப்புங்க. நீங்கள் தொடர்ந்து நிரப்புனீங்கன்னா உங்கள் மனம் கண்டிப்பாக என்ன செய்யும்? மறுரூபமாகும். உங்கள் மனம் புதிதானால் நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் யார் மேலே அசைவாடுவார் தெரியுமா? எங்கே வார்த்தை இருக்குது அங்கே தான் அசைவாடுவார். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னான், மரியாளே நீ கன்சீவ் ஆவ அப்படின்னு. ஆனால் முதல்ல வார்த்தையாகி இயேசு கற்பப்பையில் வந்தார்.
ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அசைவாடினா. வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில், அவருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய சுவாசத்தினாலே சர்வசேனை என்ன செய்யப்பட்டதான்? சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சங்கீதம் 97 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியம் இருந்தால் தான் மறுரூபம் உண்டாகும். என்ன 2 காரியம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் மேல் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் என்ன செஞ்சது? உண்டாயிற்று. இப்போ இங்கே 3 ப்ராசஸிங் பார்க்குறோம். ஒன்று நல்லா கவனிக்கணும், அங்கே 3 காரியம் காணப்படுது: ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியம் காணப்படும். ஒன்று ஒழுங்கின்மை. இந்த உலகம் முழுது இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒழுங்கின்மை. ஏன்னா சாத்தானால் கெடுக்கப்பட்டிருக்குது. சாத்தானுக்கு ஒரு பவர் இருக்குது, இந்த உலகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த உலகத்தின் பவர் இந்த 3 காரியத்தை செய்யும். என்னன்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம். ஒழுங்கின்மை காணப்படும், வெறுமை காணப்படும், இருள் காணப்படும். ஆனால் இதன் மேலே 3 காரியம் நடைபெற வேண்டும். ஒன்று என்ன நடைபெற வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்ய வேண்டும்? அசைவாட வேண்டும். அங்கே தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். அங்கே ஆவியானவரும் வார்த்தையும் ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இருள் விலகும், ஒழுங்கின்மை விலகும், சரிதான? வெறுமை மாறும். கர்த்தர் பூமியை புதிதாக்குவார். அல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் கணவனாருடைய வாழ்க்கையில், உன் பிஸ்னஸில் ஒழுங்கின்மை மாறணும், வெறுமை மாறணும், இருள் மாறணும் அப்படின்னா வார்த்தை ப்ளஸ் ஹோலி ஸ்பிரிட் ரெண்டுமே வேணும். அல்லேலூயா. என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வார்த்தையை அடகாக்க வேண்டியது யாருடைய டியூட்டி? யாருடைய டியூட்டி? வார்த்தையை அடகாக்கணும். எந்த வார்த்தையை? தேவ வார்த்தையை. பாஸ்டர், நான் நிறைய வார்த்தை அடகாக்கிறேன். எங்கே கேட்குறீங்க? கவலைப்பட சொன்னீங்கன்னா என்னைய போல் கவலைப்படுற ஆத்மாவே நீங்கள் பூமியிலே என்ன செய்ய முடியாது, பார்க்கவே. புலம்பல் பாடல் பாட சொன்னீங்கன்னா, எரேமியாவுக்கு தான் புதம்பல் பாட்டு எழுத தெரியுமா? எனக்கு ஒரு புது பாட்டை என்ன செய்ய முடியும்? எழுத முடியும் பாஸ்டர் அப்படிங்களா? அதை அடகாக்க சொல்லலாமா? தேவ வார்த்தை அடகாக்கணும். அல்லேலூயா. எப்படியாவது அடகாத்திருக்கீங்களா? வசனமா படிச்சிங்களா? என்ன படிச்சின்னு என்ன செய்யுது பாஸ்டர்? மறந்து போகுது. என்ன செய்யுது? ஹலோ, முதல்ல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நமக்கு நேரம் இல்லாதனால அடுத்த பகுதிக்கு போகிறோம். ரெண்டாவதாக நமக்கு சாத்தான் திருடுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம். என்னத்தை திருட விரும்புகிறாங்க? ஃபெய்த். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3 - 5 வரைக்கும் வாசிங்கள் பார்க்கலாம். ஜூடா சாப்டர் 1 வெர்ஸ். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு என்ன சோதனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாச சோதனை. என்ன சோதனைங்க? விசுவாசம் விலையேறப்பட்டது. சரிதானே? ஒரு பொன் வரணும் அப்படின்னா இந்த நிலக்கரியை பலவித ப்ராசஸிங், சரிதானே, அக்னிக்குள்ளே கொண்டு போய் தான் அது என்னதான் மாறும். அதுலேருந்து அந்த பொண்ணை தனியாக பிரிப்பாங்க. சரிதான், நான் நிலக்கரியிலேருந்து எடுத்தேன் அப்படி தானேம்மா? அதுலேருந்து எடுத்தேன், ஏதோ எடுத்து ப்ராசஸிங் பண்ணி பல விதங்களில் பண்ணி தான் எதா மாறும், பொண்ணை கண்டுபிடிப்பாங்க. அதுபோல் பொண்ணு சாதாரணமாக வராது, அது தீக்குள்ளே போனால் தான் எதா மாற முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சாத்தான் ஒன்று நம்முடைய விசுவாசத்தை திருடுவது அல்லது திசை திருப்புவது. என்ன செய்வது? விசுவாசத்தை திருடுவான், இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? நீங்கள் நல்ல சபைக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க, கூட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்காது? விசுவாசமே இல்லாத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கே அசந்து போயிடுவீங்க. ஏன் நமக்குள்ளே இப்படி இருக்குது? நமக்கு தேவன் மேலே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நமக்கு பிரச்சனை தான் பெருசாக தெரியுது. சிலருக்கு வியாதி பெருசாக தெரியும், சிலருக்கு சூழ்நிலை பெருசாக தெரியும். பார்த்துருக்கீங்களா? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சோதிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே தேவன் மேலே அவங்க விசுவாசம் வைத்திருக்க வரையிலும் அவங்க எந்த பாவமும் செய்யலை. ஆனால் சாத்தான் அதை தசை திருப்பிட்டான். நீ இதை புசிக்கும் நாளிலே தேவனை போல் என்ன செஞ்சிருவேன்? மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர்கள் விசுவாசத்தை அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தசை திருப்பிட்டான். என்ன பண்ணிட்டான்? தேவ வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவன் டேர்னிங் பாயிண்ட் அப்படி திருப்பி விட்டான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் கர்த்தரை விசுவாசிப்பாங்க, சிலர் பின்வாங்கி போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா?
அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று விசுவாசம் திருடப்படுகிறது அல்லது என்ன செய்யப்படுகிறது, திசை திருப்பப்படுது. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள பேதுருடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 31 வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவுக்காக இயேசு சொன்னார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து மட்டும் அவனுக்காக வேண்டிக் கொள்ளாவிட்டால் அன்றைக்கு அவன் விசுவாசத்தை என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா, விட்டுருப்பான். விசுவாசத்தை விட்டுருந்தா பேதுரு கர்த்தருக்காக ஊழியத்துக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி சில விசுவாசிகளை பார்க்குறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசமே இல்லை. ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், கர்த்தரை தேடி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசுவுக்கு விசுவாசம் சோதிக்கப்பட்டது. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இயேசுவுக்கு அங்கே என்ன சோதிக்கப்பட்டது, விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இயேசு விசுவாசம் சோதிக்கப்பட்ட பொழுது அவருக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா, தேவ வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. சாத்தான் வந்து சொன்னான், உம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கலையே, தேவன் உயர்த்தலையே, உமக்கு இந்த உலகத்தின் மகிமை எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொன்ன பொழுதெல்லாம், இயேசு என்று எழுதியிருக்கிறதே, என்று எழுதியிருக்கிறதே, என்று எழுதியிருக்கிறதே என்பதில் எதில் விசுவாசம் வச்சார், தேவ வார்த்தையில். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியமல்ல, நீ என்னத்தை உணர்றங்கிறது முக்கியமல்ல, உன் வாழ்க்கையில் நீ என்ன பிரச்சனையை சந்திக்குங்கிறது முக்கியமல்ல, நீ எதை விசுவாசிக்கிறாய், எதை அறிக்கையிடுகிறாய் என்பதே முக்கியம். அல்லேலூயா. எது முக்கியம், எதை விசுவாசிக்கிறீங்க, எதை அறிக்கை பண்ணுறீங்க, அதான் முக்கியம். நீ என்னத்தை உணர்றங்கிறது முக்கியமல்ல. ஒருவேளை சாத்தானுடைய ப்ரெசன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கலாம், உங்களை கலங்க பண்ணலாம். கலங்க பண்ணுற நேரம் நீங்கள் சொல்லணும், உலகத்தில் இருப்புன்னு எனக்குள் இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவ, நான் சந்திக்கிற இந்த போராட்டத்தை காட்டில், நான் சந்திக்கிற இந்த வியாதியை காட்டில், நான் சந்திக்கிற இந்த சூழ்நிலையை காட்டில் இயேசு எப்படிப்பட்டவ அப்படின்னு நீ பேசணும். அதை விட்டு நீ கலங்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையை ஜெபம் மட்டும் பண்ணால் போதாது. நீ சூழ்நிலையை பார்த்து, சாத்தானை பார்த்து நீ பேச வேண்டிய நேரம் என்ன செய்யணும், பேசணும். சாத்தான் வந்து சொல்லுவான், உனக்கு அந்த மாதிரியே இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு பார்த்தியா அப்படிமா. அப்படி என்ன உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒருவேளை நீங்கள் உணரக்கூட செய்யலாம், என் வாழ்க்கையில் நான் திரும்ப அதே பலவீனத்தை உணர்கிறேனே, என் வாழ்க்கையில் நான் அதே ப்ரெசன்ஸை இப்போ உணர்கிறேனே அப்படின்னு நீ உணரலாம். இப்போ இயேசுவும் சாத்தானுடைய ப்ரெசன்ஸை தான் உணர்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இயேசு எதை எடுத்தார் தெரியுமா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ உன் வாழ்க்கையில் நீ என்ன உணர்றங்கிறது முக்கியமல்ல. நல்லா கவனிக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் நீ இதை ஜெயிக்க. விசுவாசம் இருக்குன்னா என்ன இருக்கணும், சட்டியில் வார்த்தை இருக்கணும். எந்த வார்த்தை இருக்கணும், சொந்த கதையும் கதையும் இருந்துச்சுன்னா அழுக தான் வரும். ஏன் தான் பிறந்தேனோ, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் நடு ரோட்டில் எப்படி இருக்கேன். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்குள்ளே இந்த எண்ணம் மாறணும். என்ன மாறணும், நான் தனியாக இருக்கிறேன், என்ன விசாரிக்கிற யாருமே கிடையாது, இந்த பூமியில் யார், இப்படி நினச்சி பார்த்தா எல்லாருமே அப்படி தான் இருக்கிறான். ஆனால் ஏசப்பா உன்னை என்னை ரசித்திருக்கிற எதுக்கு தெரியுமா, நீ பரிதாபமாக இருக்க முடியல, நீ அநேகருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் நிலைமை நட்டான் நிலைமையிலலாம் நிற்கவே நிற்காது. நீ என்ன தனியாக இருக்கிற, உன் கூட ஏசு இருக்கிற, உன் கூட பரலோக கவர்மெண்ட் இருக்குது, நீ என்ன தனியாக இருக்க, நீ என்ன பரிதாபமாக இருக்கிற. இந்த பூமியில் இருந்தால் இயேசு உங்கூட இருப்பார், நீ செத்தேனா இயேசுவோடு இருப்ப, அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு நாள் நான் தனியாக இருக்கிறேன், நான் பரிதாபமாக இருக்கேன்னு நினைச்சக்கூடாது, சிந்திக்கவும் கூடாது. சொல்லுங்கள். மற்றவங்களை போல் லீலி கண்ணீர் விடக்கூடாது. என்ன கண்ணீர் விடக்கூடாது, நானாக அதை உட்காந்துருக்கிறேன், எனக்கு யாருமே காப்பாற்றிருக்கல, என் சொந்த பந்தம் விசாரிக்கா, என் கூட பிறந்தவங்க விசாரிக்கிறாங்களா, ஹலோ யார் விசாரிக்கிறாங்களோ முக்கியமில்லை, நான் மற்றவங்கள விசாரிக்க போகிறேன், இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். யார் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள், யார் ஹெல்ப் பண்ணணும். நமக்கு பேங்கில் வந்து பரலோக கவர்மெண்ட்டில் நிறையா இருக்குது, சரிதானா. எவ்வளவு கேட்டாலும் என்ன செய்யும், உடனே சாங்ஷன் பண்ண, உடனே நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். அல்லேலூயா. அதனால் நான் பரிதாபமாக இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் சாத்தானுடைய பொய். நீங்கள் உடனே ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் போல தெரியுது, பார்த்தா நான் நடு ரோட்டில் தான் நிற்கிறேன், வனாந்தரத்தில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், எவனும் என்னை மதிக்கிறதே. ஏசு அப்படியா சொன்னார். ஏசு வனாந்தரத்தில் இருந்தாரியா, அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பரலோக கவர்மெண்ட்டு அமைதியாக தான் இருக்குது. எந்த கவர்மெண்ட்டு, பரலோக கவர்மெண்ட். இவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கார், தண்ணியை காணோம், சாப்பாடுக்கு வழி இல்லை. சாத்தான் சொன்ன, இங்கே பார்த்தியா தனியாக நிற்கிறீர், யார் நீர் தேவகுமாரன், இந்த உலகத்தை உண்டாக்கின உமக்கே பரிதாப நிலை என்றால் உம்முடைய பிள்ளைகள் நிலைமை என்னாகும் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பான். நீங்களும் ஆமாம் சாமி என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன சாமி போட்டுறக்கூடாது. ஆமாம்
சரிதானா? ஏய், நான் தனியாக இல்லை, நான் யார் கூட இருக்கிறேன்? என் கூட யார் இருக்கிறா? ஏசு இருக்கிறா. விசுவாசத்தை காத்துக்கணும், விசுவாசத்துக்கு போராடணும். விசுவாசத்துக்கு சோதனை என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு வேளை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். தேவைக்கு என்ன செய்ய போகிறேன்? சரி, எங்களுக்கெல்லாம் நடக்கிறதில்ல. நீங்கள் வெளியே கேட்டிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு மாதம் வாடகை கொடுக்குறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வாடகை கொடுப்பது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாடகை ரூபா. ஆனால் நாங்கள் என்னன்னா 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து ஆகணும். எத்தனாம் தேதிக்குள்ளே கொடுத்து ஆகணும்? நாங்கள் எதை பற்றி என்ன செய்கிறதில்ல. இது வரைக்கும் பரலோக கவர்மெண்ட்டு சந்திச்சிச்சு. இனிமேலும் பரலோக கவர்மெண்ட் என்ன செய்யும்? அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னால் ஆண்டவர் எந்த காக்காவது அனுப்புவார். அல்லேலூயா. ஒரு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5ஆம் தேதி மத்தியானம் மீட்டிங்லாம் போயிட்டு வந்தேன். இத்தனைக்கு வேறு ஊழியத்துக்குலாம் போயிட்டு வந்தேன். எனக்கு கையில் 3000 ரூபா தான் இருக்குது. கொடுக்க வேண்டியது 5500 ரூபா. என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் பார்த்தேன், மத்தியானம் ஆகிப்போச்சு. சாயந்தரம் கொடுத்தாங்க. இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குல்ல, ஆண்டவருக்கு சந்திக்கிறேன். பெரிய மழையா? எவ்வளோ நேரம் இருக்குது? 2.5 மணி நேரம் இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், இது வரைக்கும் இந்த மாதம் கொடுக்குறது தவறாக கடைசியாக கொடுத்துருக்கான். அப்போ இந்த மாதம் கொடுவேன். ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக நமக்கு சோதனைன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. இதுதான் சாத்தான சத்துன்னு என்ன செய்யுது? தனியாக உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, சாயந்தரம் கொடுத்தாலுமே என்ன செய்ய போகிறோம் அப்படி நீங்கள் படுத்து பிளாட் ஆயிட வேண்டியதான். சரிதானே? இது வரைக்கும் உனக்கு சாப்பாடு குறையாமல் கொடுத்துருக்காரு. எல்லாரும் கொடுத்துருக்காரு, கொடுக்கலையா? கொரோனா பீரியடில் கூட உழைக்காமல் தின்ன ஆட்கள் நம்ம மட்டும்தான். லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். லேலுயா. கொடுத்தாரு, கொடுக்கலையாங்க? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு உழைப்பு இல்லை. அவனுக்கு கொடுத்தான். உனக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? உலகமே இருந்திருந்தாலும் கர்த்தர் நம்ம தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. அப்படி சொல்லணும். சாத்தானை பற்றி சொல்லணும். டே பிசாசே, நீ சொல்லலாம் நான் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. என் தேவையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? அப்படி பேசணும். நாங்கள் அன்றைக்கி அதுதான் அப்படி பேசிட்டு தான் மட்டும் வேலைக்கு போனேன். என்றைக்குமே வராத காக்கா அன்றைக்கி வந்துச்சு. என்றைக்குமே காணிக்க அந்த காக்கா கொடுத்ததில்லை. ஆனால் அன்றைக்கி அந்த காக்கா காணிக்க கொடுத்துச்சு. அல்லேலூயா. சாயந்தரம் அப்படியே போய் வாடகை கொடுத்தோம். அல்லேலூயா. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள எப்படி சொல்லுங்கள், கர்த்தரை விசுவாசித்து பேசுங்க. எங்கேயும் இல்லாத காக்கா உங்களுக்கு அனுப்புவார். அது எதை கொண்டு வரும் தெரியுமா? மட்டன் பிரியாணி கொண்டு வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம். காக்கா என்றைக்காவது மட்டன் கொண்டு வருமையா? ஆனால் பைபிளில் என்ன செஞ்சு? அப்போ பார்த்துக்கோங்க, ஆண்டவர் எங்கள் கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்பட பண்ணுறது. சாத்தான் சொல்லணும். சாத்தான் சொல்லுவோம், உனக்கு எங்கேருந்து தண்ணி எல்லாம் என்ன செய்யாது, வராதுமா. நீங்கள் சொல்லணும், டே எனக்கு கற்பாறையிலிருந்தே கர்த்தர் என்ன தருவார், தண்ணி தருவார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்காக கர்த்தரை என்ன செய்யணும், சோத்திரம் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அழுதுடக்கூடாது. அழுதுட்டிங்கன்னா விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. ஏசு சீசர்கள் படகுல உட்காந்துருக்கும்போது அவர் தூங்கிட்டு இருந்தார். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா உங்கள் விசுவாசம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டார். நமக்கு என்ன தான் சோதிக்கப்படும், உங்கள் சூழ்நிலை எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கும்போது விசுவாசத்தை பயன்படுத்து. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் யூதா எழுதுகிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 6-5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அறிந்திருந்தாலும் நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை என்ன செஞ்சாராம் அப்படின்னா என்னையா அர்த்தம்? இப்போ நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க, சரிதானே? ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்கு கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அனுதின வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க, சரிதானே? நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டாலே நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய சில காரிய போராட்டம் இருக்கும், சரிதானே? பெரியவங்களுக்கு பெரியவர்களுக்குரிய பிரச்சனை இருக்கும். வயசான தாத்தாமார்களுக்கு கை கால் பலவீனம் போராட்டம் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் வரலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்னா, உன்னை தாயின் கற்பத்தில் ஏந்தின கர்த்தர், எதில் ஏந்தின கர்த்தர்? தாயின் கற்பத்தில் ஏந்தின கர்த்தர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்தி செல்ல எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. நீ அந்த நேரத்தில் எதை விசுவாசித்து எதை பேசுகிறாய் என்று கர்த்தர் பார்ப்பார். நீ எதை சிந்தித்து எதை பேசுகிறாய் என்று கர்த்தர் பார்ப்பார். ஐயோ எனக்கு வயசாகி போச்சு, அப்போ காலை எனக்கு வலிக்கத்தான் செய்யும். ஐயோ எனக்கு நடந்தாய் அதாயிரும் இதாயிரும் இழுத்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். வயசான காலத்திலும் கர்த்தர் எனக்கு என்ன தருவார் தெரியுமா? மான் கால்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் எனக்கு செய்வார். நீ வயதான காலத்திலும் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பான்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ வயதான காலத்தில் நமக்கு என்ன தருவார் அப்படி பேசணும். அல்லேலூயா. தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையில் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீ வாயை திறந்து விசுவாசத்தை என்ன செய்ய பழகணும்,
அறிக்கையிட பழகணும். அல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் விசுவாசத்தில் கோட்டை விட்டார்கள். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார்னா அனுதின வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை போராட்டத்தில் நீ கர்த்தரை விசுவாசிக்கணும். ஒரு நிமிஷம் பக்கத்தில் உள்ள எப்படி சொல்லுங்கள், நீ அனுதின வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனையில் நீ சந்திக்கிற தேவைகளில் கர்த்தரை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணணும். சொந்த கதை சோக கதையை அறிக்கை பண்ணிடக்கூடாது. எதை அறிக்கை பண்ணிடக்கூடாது? நான் நடு ரோட்டில் நிற்கிறேன், எனக்கு யாருமே, நான் விழுந்து கிடந்தோம், தனியாக தான் சாகணும். அப்போ நீ அப்படி தான் என்ன செய்வேன்? எப்படி தான் சாவீங்க? அப்படி பேசக்கூடாது, புரியுதா? என் கூட யார் இருக்கா? என் கூட பரலோ கவர்மெண்ட்டே இருக்குது. அதனால் என்னுடைய முடிவு மகிமையான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. என் முடிவு எப்படி இருக்கும் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? ஆமாம், பிழையாமே சொல்கிறான், நான் நீதிமானை போல என்ன செய்வேனாக, மறிப்பேனாக அப்படிங்க. பிழையாமே அப்படி சொன்னான்னா நீங்கள் யார்? நீங்கள் ஒரிஜினல் நீதிமான், அப்படி தானே? நீதிமான் இல்லையாங்க? நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சமாதானம் அப்படின்னு ஆவியான் எழுதுறார். பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், உங்கள் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சமாதானமாக இருக்கும். அதனால் பரிதாபப்பட்டு என்ன செய்ய விடக்கூடாது, என்ன விட்டுறக்கூடாது? லீலி கண்ணீர் விட்டுறக்கூடாது. என்ன கண்ணீர் விட்டுறக்கூடாது? தேவைக்கு லீலி கண்ணீர் விட்டுறக்கூடாது, உடல்நிலைக்கு லீலி கண்ணீர் விட்டுறக்கூடாது. ஐயோ, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை போலவே நெஞ்சு வலிக்குது, அவங்களுக்கு நெஞ்சு வலிச்சு பட்டுன்னு போயிட்டான். அவன் போவான்ப்பா, நீ போக மாட்டேன். ஏன்னா உன் வலது பக்கத்தில் 1000 வேணும், உன் இடது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. ஆமாம், ஆனால் அந்த நேரத்தில் சாத்தம் உனக்கு கரெக்டாக கெச்சு வச்சு ஆள் அனுப்புவான். உனக்கு உனக்கு அப்படி வந்துருச்சா, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு இப்படி தான் வந்துச்சு, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க, பொட்டுன்னு போயிட்டாங்க. உங்களுக்கு இப்போ எப்படி தான் வரும் வகுத்தில்? நீங்கள் உடனே ஆமா சாமி போட்டுறக்கூடாது. அது அவங்களுக்கு வரலாங்க. எனக்கு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உன் பக்கத்தில், உன் வலது பக்கத்தில் அது ஒன்று என்ன செய்யாது, அது ஒன்று என்ன செய்யாது. அல்லேலூயா. அப்போ எனக்கு எதுவுமே என்ன செய்யாது, எந்த தீங்கும். என் கூட யார் இருக்கா? அல்லேலூயா. அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லணும். இந்த நேரத்தில் தான் விசுவாசத்தை என்ன செய்யணும். இதைத்தான் சாத்தான் திருடுறது. விசுவாசத்தை என்ன செய்வான்? ஏற்று விட்டு அக்காவை வச்சு திருடுவான். நீ தனியாக இருக்க பார்த்தியா, தனியாக இருந்தாலே அவன் வந்தோன்னு என்ன செய்வான், அமுக்குவான். ஆமாம் அப்படின்னு என்ன செய்வான். நாங்களாம் ஊழியத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஊழியத்துக்கு போனால் என்னை தனி ரூமில் விட்டுருவாங்க. சரிதானே? தனி ரூமில் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் போராட்டம்லாம் தெரியாதுல்ல, எங்களுக்கு வர்ற போராட்டம்லாம் யாருக்குமே தெரியாது. சரிதானே? தனியாக விட்டுட்டான் அந்த இடமே, அந்த ப்ரெசன்ஸ், ஈவில் ஸ்பிரிட்டுடைய ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அப்படியே தனியாக தனிக்காட்டுக்குள்ளே நைட்டு 12 மணிக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நான் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா தனி ரூமில் விட்டாங்க. தனி ரூமில் விட்டாலே அந்த ஸ்பிரிட்டுடைய அந்த தாக்குதல் எங்களுக்கு தெரியும். ஊரில் இருக்கிற அத்தனை பிசாசு வந்து நிற்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து பிசாசு சொல்லுவான், ஐயோ நீ பரிதாபமாக இருக்கிறாய், ஒரு நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, அப்படி இப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நம்மளை சிந்திக்க வைப்பான். அவனுக்கு ஆமாச்சாமி போட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை ஆளுகை செஞ்சிருவான். நான் உடனே வாயை திறந்து பேசுடே, உன்னை காலில் எனக்குள்ளே இருக்கிற இயேசு, உன்னால் என்னடா பண்ண முடியும், இயேசுனத்தை போப்பி சாசை அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக நான் தாழ்ச்சடைய உலக திருப்பின்னு எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் கர்த்தர் என்னை எல்லாத்தையும் குலைக்கப்பா, என் கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்னி முதலாக இருக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கை பண்ண பாருங்க. அப்படியே அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே விளைகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவ ப்ரெசன்ஸ் என்ன செஞ்சிடும், நிரப்பிடும். 3 நாள் அந்த ரூமில் தங்கியிருந்தோம். சரிதானே? ஃபஸ்ட் நாள் போன உடனே அந்த ப்ரெசன்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன்னா போனாலே மாப்பிள்ளை வந்து வேலை காமிப்பான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அங்கே போனோடனே இந்த டைம் நான் போனோடனே ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்பயுமே போனால் ஜோமன்ட்டு தான் போவேன். ஆனால் அந்த டைம் வந்து அதுக்காக ஜோம் இல்லை, ரூமில் தங்குற இடத்துக்காக நான் ஜெபிக்கலை. ஏன் ஜெபிக்கலை அப்படின்னா, பாஸ்ட்டு வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆட்கள் நம்ம கூட இருந்தால் பிரச்சனை எல்லாம் தெரியாது. சாத்தான் வந்து எப்போ போராடுவான்னா தனிமையாக இருக்கும்போது தான் என்ன செய்வான், போராடுவான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சோதனை எப்போ வரும் தெரியுமா? எப்போ தான் வரும் சொல்லுங்கள்? தனியாக வரும்போது தான் விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தில் தான் நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும். ஆமாம், இப்போ கூட்டத்தோடு இருக்கும்போது ஏதாவது பிசாசு இப்போ வர்றானா? கூட்டத்தோடு வரும்போது இப்போ என்ன நடக்குது? அபிஷேகத்தில் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தர் எப்படி நிரப்புறா தெரியுமா, அந்நிய பாஷையில் அப்படியே என்ன செய்கிறோம். ஆனால் எப்போ தான் வயிற்ற கலக்கும் சொல்லுங்கள்? தனியாக இருக்கும் போது தான் ஏன் வகுத்தையே கலக்கும். வகுத்தை கலக்கும் போது என்ன பேசுகிறேங்கிறத ரொம்ப முக்கியம். சரிதானா?
அப்போ தனியாக இருக்கும்போது தான் சோதனை வரும். அது மாதிரி அவன் வந்து நின்னான், முதல் நாளே வந்து நின்னான். இன்னும் 3 நாள் இந்த ரூப்பில் தான் தங்க போகிறோம். அவன் முதல் நாளே அந்த சிம்டம்ஸை காமிக்கும் போது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா, நான் அங்கே உட்காந்த டைம் என்ன தெரியுமா, நைட்டு 12 மணி. ஏன்னா அவன் போராடுற டைம் அந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே நம்மளை என்ன செஞ்சிருவான். முதல் நாள் உடனே நான் படுத்துருக்கல, இப்போ நம்ம விட்டோம்னா நம்ம கதையை மாற்றிடுவான் அப்படின்னு எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அவனை கட்டை விழுத்து துரத்தி ஜெபம் பண்ண பாருங்க. மறுநாள் நான் ஜெபமே பண்ணலை. சரி தான், நான் மீட்டிங் போயிட்டு வந்து சோத்திரம் அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம் நான் ஒப்பு கொடுக்குறேன், பிளாட் ஆகி படுத்தாச்சு, அவ்வளோதான். எவனாவது வந்து அமுக்குனானா திருட்டு போய் வரமாட்டான். அல்லேலூயா. முதல் நாளே வசனத்தை வச்சு என்ன செஞ்சிடணும், அடிச்சிடணும். அல்லேலூயா. நீங்கள் அடிக்காமல் விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இதுதான். அது மாதிரி உங்கள் தேவைகளில் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன வந்திருக்குங்கிறத சிந்திக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீ என்ன சூழ்நிலையை உணர்றங்கிறது முக்கியமல்ல, வசனத்தை நீ எடுத்து பேசினேன்னா நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சோதனை வருது? உங்கள் விசுவாசத்தை திருட பார்க்கான், இல்லைன்னா திசை திருப்பான். எப்படி திசை திருப்பான் தெரியுமா? நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 எனக்கு தரும், ஆண்டவரே சொத்துரும் அப்படின்னு போய் ஃபாஸ்டிங் முடியும் பாருங்கள். நீங்கள் ஃபாஸ்டிங்கில் ஜெபம் பண்ணி முடிச்சோடனே ஏற்றுக்கிட்ட வருவாங்க, அக்கா மகளிர் குழுவிலிருந்து உங்களுக்கு ஒரு 10,000 லோன் என்ன செய்கிறார்கள், தருகிறார்கள், நான் வாங்கி தரட்டுமா? உடனே நீங்கள் அல்லேலூயா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்து விட்டார். மண்டையில் கொட்டு தான் வைக்கணும். கடன் கொடுக்குறதுக்கு ஒரு 4 பேர் வருவான். என்ன வருவான்? நீங்கள் உடனே அல்லேலூயா. அவன் சொல்லுவான், நான் 10,000 கொடுக்குறேங்க்கா, முடிஞ்ச நேரம் திரும்ப கொடுங்க. எப்படி கொடுக்கணுமா? முடிஞ்ச நேரம் திரும்ப கொடுங்கக்கா. உங்களுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு வர்றான்னு அர்த்தம். இந்த கல்லை என்ன செய்யும்? அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னோம்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்று விட்டு அக்கா வந்து உங்களுக்கு 10,000 கரெக்டாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நீங்களும் வாங்கி விட்டு அக்கா அடுத்த வாரம் நான் கொடுத்து விடுவேன் அப்படிங்க. ஆனால் அடுத்த மாதம் ஆனாலும் என்ன செய்ய முடியாது. புரியுதா? இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஏக்கா நீங்கள் வைத்திருக்க நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வருகிறது. எங்கேருந்து வருகிறது? என் தேவையை கர்த்தர் சந்தித்து விட்டார் அப்படின்னு சொல்லணும். அவங்க முழிப்பாங்க, என்ன நம்ம அக்கா காலையில் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி தேவை சந்திச்சுதுங்க. நமக்கு தெரிஞ்சவரில் இந்த அக்கா வீட்டை விட்டு வெளியே போகல, வீட்டுக்குள்ளே யாரும் வரலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி என் தேவைகளை என்ன செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அல்லேலூயா. ஏசு வெயிட் பண்ணலையா? அதனால் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. 3ஆவதாக உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணுங்க? இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 30ஆம் வசனம் 31லேருந்து 46 வரைக்கும் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31-46 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? தூக்கம்தான். என்னதுங்க? சோதனை நேரத்தில் நம்ம சரிதம் நமக்கு கை கொடுக்காது. அது நமது மடியிலே இருக்கிற துரோகியை போன்றது. எப்படி போன்றதா? எப்படிங்க? தூக்கம் வர்ற நேரத்தில் தூங்கிடக்கூடாது. என்ன செய்யணும்? எந்திரிச்சு இன்னாவது ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயான்னு என்ன செஞ்சிடணும், ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. தூங்குனீங்க என்னத்தை விட்டுருவீங்க? கோட்டையை சீசர்கள் தூங்குனாங்க. அதனுடைய முடிவு உங்களுக்கே தெரியும். தேவனை மறுதலிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அந்த நேரத்தில் சரீரம் பலவீனம்தான். என்றைக்குமே நல்லா கவனிக்கணும், உங்கள் ஜெப நேரத்தில் உங்கள் சரீரம் உங்களுக்கு உதவி செய்யவே செய்யாது. சரிதானே? ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. எந்த ஆவி? நீ ரட்சிக்கப்பட்ட பற்றியா? ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் உனக்குள்ள புது ஆவியை கொடுத்துருக்கார் பற்றியா? அந்த ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து விட்டால் இது ஆவியில் அனல் உள்ளதாக மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துலேருந்து 10-18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்தில் 18ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களோடு
பண்ணு வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். அப்போ நல்லா கவனிக்கணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், அபிஷேகத்தை பெற்று என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் சாத்தான் உங்கள் ஜெப நேரத்தை திருட அனுமதிக்காதீங்க. தானியேல் அவ்வளோ 127 நாடுகளுக்கு நிதியமைச்சர், ஆனால் தன்னுடைய ஜெப நேரத்தை சாத்தான் திருட அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, தானியேலுக்கு கவர்மெண்ட்டே ஜெபிக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுது. அப்படி கவர்மெண்ட்டே சட்டம் போட்டாலும் அவன் ஜெப நேரத்தை திருட அனுமதிக்கலை. அல்லேலூயா. தேவ பிள்ளைய ஒரு நாளும் உன் ஜெப நேரத்தை திருட யாருக்கு என்ன செய்யாத. பாலியங்கிச்சோ, வெளிநாட்டில் பாலியங்கிச்சோ, அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரதமரே, அந்த நாட்டு பிரதமரே ஃபோன் அடிப்பாராம். ஆனால் அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் ஃபோன் எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாங்களா, எங்கள் பாஸ்டர் ஜெப வேலை, இந்த நேரம் பேச முடியாதுமாராம். அந்த ஜெப நேரத்தை யாருக்காகவும் பாலியங்கிச்சு விட்டதில்லை. அதனால தான் உலகத்திலே மிகப்பெரிய சபையை கர்த்தர் அவர் மூலமாக என்ன செய்தார், கட்டினார். தேவ பிள்ளையே 3 நேரம் ஜெப நேரத்தை ஒதுக்கு. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஜெபம் பண்ணு. இந்த நேரத்தில் உன்னால் ஒரு 20 நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ பிக்சட் பண்ணு. காலையில் ஒரு 20 நிமிஷம், மத்தியானம் ஒரு 20 நிமிஷம், நைட் 20 நிமிஷம். ஆனால் அந்த டயத்தில் நான் என்ன வேலை இருந்தாலும் வேறு வேலை என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ ஒரு தீர்மானம் எடுத்து உட்காந்து பாரு. உன்னால் தேவ பிரசன்ஸை உணர முடியும். உன் ஜெப நேரத்தை திருடுவதுதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் உங்கள்கிட்ட என்ன ஓதுவான் தெரியுமா, இப்போயா என்ன ஜெபிக்கணும், உனக்கு தான் பிள்ளை இருக்குது, உனக்கு சட்டி பானையை கழுவ வேண்டி இருக்குது, துணி துவைக்க வேண்டி இருக்குது, அந்த வேலை இருக்குது, பிறவை ஜெபம் பண்ணலாம். எப்படி எப்போ ஜெபம் பண்ணலாம்? நீ இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிற, காலையிலேருந்து வேலை பார்த்து என்ன செய்து விட்டாய், ஓய்ந்து போய் விட்டாய். அப்படியே ரோர் என்ன செய்யும், உன் ஜெப நேரத்தை திருடுறதுக்கு சாத்தான் பார்ப்பான். அதுக்கடுத்து சபைக்கும் கூட்டத்துக்கு வர்றதை தள்ளி பார்ப்பான். இந்த வாரம் போகணுமா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். இதெல்லாம் திருட விடாதீங்க. அல்லேலூயா. 4வதாக ஒரே லைனில் நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். அன்பை திருட விடாதிருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அன்பை பற்றி எழுதுகிறார். உனக்கு மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. சரிதானா? உன் சரீரத்தை சுட்டெரிக்க நீ ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. கடைசியில் ஃபைனலில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றில் அன்பே பெரியதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க தேவர்களே. அன்பு இல்லாவிட்டால் என்ன அர்த்தம்னா, அன்பை காட்டாவிட்டால் புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே அன்பு இருக்குது, அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூறுறாங்க, கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்கிட்ட அன்பு கூறுறாங்க. ஆனால் நம்முடைய அன்பை சாத்தான் என்ன செய்வானா, திருடிடுவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலர் பேர் வேதனைப்படுவாங்க. அப்போ ஒரு காலத்தில் அவள் என்னை எப்படி நேசித்தா தெரியுமா, இப்போ என்னை கண்டுக்கிடவே இல்லை அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்தில் நம்ம அதிகமாக நேசித்திருப்போம், ஆனால் இப்போ அவங்களை டோட்டலாக வெறுப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன நடந்திருக்கு, அன்பை என்ன செஞ்சுட்டான், சாத்தான் திருடிட்டான்னு அர்த்தம். 2 வித அன்பு தேவன் எதிர்பார்க்கிற. ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். 2வது, காண்கிற சகோதரத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். அன்பு கூறுதல் என்ன அர்த்தம், அன்பை வெளிப்படுத்துங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலருக்குள்ள அன்பு இருக்கும், ஆனால் அன்பை என்ன செய்ய தெரியாது தெரியுமா, வெளிக்காட்ட தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அந்த ஜென்ஸுடைய கேரக்டர் என்ன, அன்பை வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் பெண்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அன்பை என்ன செய்வாங்கன்னா அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. ஆனால் ஜென்ஸ் தன்னை திருத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. பெண்கள் எதிர்பார்ப்பாங்க, ஒரு ஊருக்கு போனால் என்னென்ன நடந்துச்சு, எங்கே ஏறினீங்க, எங்கே இறங்குனீங்க, எங்கே உட்காந்தீங்க, எங்கே டீ குடிச்சிங்க, எங்கே கற்றுனீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒப்பிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டவுடனே நம்ம ஆட்கள் போனீங்களா, போனேன், பார்த்தீங்களா, பார்த்தேன், பேசுகிறீங்க. அது தவிர இவனுக்கு வாயிலிருந்து ஒன்றுமே என்ன செய்யாது, வராது. ஆனால் நம்ம ஆட்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் போனாங்க, அவங்கள பார்த்தனாங்க, அவங்ககிட்ட பேசினாங்க, இவங்கள்ட்ட பேசினாங்க, அப்படியே கக்குவாங்க. 3 பேர்கிட்ட பேசினாலும் அதே டப்பிங் க்ளீனாக அடிப்பாங்க. நமக்களால் அது வாயில செய்யாது, வராது. பார்த்துருக்கீங்களா? இதனால் குடும்பத்தில் என்ன உண்டாகணும், குழப்பம் உண்டாகும். நான் மட்டும் எல்லாத்தையும் சொல்கிறேன், அவர் எங்கே போனாலும் என்ன செய்ய மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்கிறார். திங்கவும் தூங்கவும், இங்கே என்ன வீடு, என்ன லாட்ஜா அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அன்பு இருக்கும். என்ன இருக்கும், இல்லைன்னா வம்பு தான் இருக்கும். என்ன தான் இருக்குங்க? அதைத்தான் ஆவியானவர் எழுதுகிறார். அன்பை வெளிப்படுத்தாவிட்டால் புரோஜனம் ஒன்றுமில்லை. அன்பை வெளிப்படுத்துங்க. என்னத்தை வெளிப்படுத்தணும் சொல்லுங்கள். இப்போ மனைவியை புரிஞ்சுக்கணும். மனைவி என்னென்ன காரியத்தில் எதிர்பார்க்குறா, கணவனார் என்னென்ன காரியத்தில் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒருவரை புரிந்து கொண்டு அந்த அன்பை என்ன செய்ய பழகணும் சொல்லுங்கள், வெளிக்காட்டுங்க. அதுபோல் ஆதி திருச்சபையை பார்த்தீங்கன்னா, அதுபோல் அன்பில் இன்னொரு காரியம் இருக்குது. கடமைக்காக செய்கிறது வேறு, அன்புங்கிறது வேறு. கடமைக்காக செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபையை குறித்து 8 காரியத்தை கர்த்தர் பாராட்டுறார். அப்பா, உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், நீ முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரியை அதிகமாக இருக்குது, உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். இவையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீ கடமைக்காக செய்தாய், ஆனால் நீ ஆசையாக செய்யலை. எப்படி செய்யலை?
நல்லா கவனிங்க, தேவ பிள்ளையை நீ ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது கூட்டத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது ஆசையாக வந்திருப்பேன். தசமபாவம் கொடுக்கும்போது ஆசையாக கொடுத்துருப்பேன். கத்தருக்கா ஜெபம் பண்ணும்போது ஆசையாக பைபிள் வாசிப்பேன், ஆசையாக ஊழியம் செய்வேன், யாருக்காவது சுவிசேஷம் சொன்னால் ஆசையாக போய் சொல்வேன். இப்போ அது உனக்கு எப்படி மாறின்னு தெரியுமா? கடமையாக மாறிவிடும். நீ கடமையாக செய்வாய் என்றால் அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும். நீங்கள் ஆசையாக செய்கிறீங்களா இல்லை கடமைக்காக செய்கிறீங்களா? இதை கவனித்து பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிக்கிற நாளில் கணவன் மனைவி கணவன்கிட்டையோ அவ்வளவு லவ் அதிகமாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தோடனே கழுதை கொஞ்சம் என்ன செய்யும், 2 குழந்தை பிறந்தோடனே அடுத்து கடமை அதிகரிக்கும். என்ன அதிகரிக்கும்? அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, இவருக்காக தானே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவருக்கு ஒரு பிள்ளைக்கு தானே உழைச்சி ஓடா போய்கிட்டு அப்படின்னு இவர் சொல்வார். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? என் பிள்ளைக்கு இவளுக்காக நான் காலையிலிருந்து என்ன செய்கிறேன், வேலை பார்க்குறேன். ஒரு ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய நான் 1.5 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது எங்கள் 2 பேரிடத்திலும் கடமை இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? ஆசை இல்லை. என்ன இல்லைங்க? ஆதி திருச்சபையை இதைத்தான் கர்த்தர் சொன்னார். எப்பா? முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரி எப்படி இருக்குதான்? தேவ பிள்ளையை உன் வாழ்க்கை நீ நிதானித்து பார். ஒரு சகோதரனுடைய ஒரு சகோதரியுடைய நீ அன்பு கூறும் பொழுது ஆசையாக அன்பு கூறுறியா இல்லை தேவைக்காக அன்பு கூறுகிறாயா? நம்ம பாஷையில் சொல்ல போனால் தேவைக்காக இயேசுவை தேடுகிறாயா இல்லை ஆண்டவரிடத்தில் ஆசைக்காக தேவனை தேடுகிறாயா? இன்னைக்கு இது கூட்டத்துக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க தெரியுமா? ஜெபத்துக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? தேவன்கிட்ட எப்படி தர்றது? தேவைக்கு. எனக்கு தலைவலி போகணும், எனக்கு கால் வலி போகணும், எனக்கு வயிற்று வலி நீங்கணும், எனக்கு ஏசு அற்புதம் செய்யணும், பிள்ளையை கத்தர் ஆசை. இப்படித்தான் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல. அவரிடத்தில் அன்பு கூறுவதை கத்தர் எதிர்பார்க்கிறார். பிலிப்பியர் 3:11-12 கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் பின்தொடர்கிறேன். சாத்தா இப்போ உன் வாழ்க்கையில் என்னத்தை திருடிட்டான் தெரியுமா? ஆசையை திருடிட்டான், அன்பை திருடிட்டான். எதை திருடிட்டாங்க? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்றைக்கி ஒருமனம் இல்லை. ஏன்? உங்கள் குடும்பத்தில் லொல்லு புல்லு. ஏன்? உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து அந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? நல்லா கவனிக்கணும். அந்த எபேசு சபை சாதாரண சபை கிடையாது. முன்பு கொஞ்சம் தான் பிரயாசம், இப்போ அதிக பிரயாசம். முன்பு கர்த்தருக்காக அதிகமாக கிரியை செய்து, இப்போ அதிகமாக கிரியை செய்து பல காரியத்தை 8 காரியத்தை கர்த்தர் பாராட்டுறார். இதெல்லாம் அதிகமாக தாண்டா இருக்குது. ஃபஸ்ட் இருந்த காலில் அதிகமாக இருக்குது. ஆனால் நீ அன்பை விட்டுட்டு ஆசையாக என்னை பின்பற்றுவதை விட்டு விட்டாய், கடமைக்காக இப்பொழுது செய்கிறாய். தேவ பிள்ளைய உன் கணவனார்கிட்ட, உன் மனைவிட்ட, உன் பிள்ளைகிட்ட நீ ஆசையாக செய்கிறையா இல்லை கடமைக்காக செய்கிறையா? சாத்தா இப்போ உன் வாழ்க்கையில் என்னத்தை திருடிட்டான்? நீ தேவைக்காக ஒரு நபரிடத்தில் அன்பு கூறுகிறாயா இல்லை அன்புங்கிறது நிபந்தனையற்றது? அன்பு என்பது எப்படிப்பட்டது? நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நீங்கள் பார்க்கிற சகோதரத்தையும் சரி தேவன்ட்டையும் சரி ஆசையாக தேடினால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் 2லையுமே பிரச்சனை வருது. தேவன்கிட்ட அன்பு கூறுவது, இவர்கள் தேவைக்காகத்தான் அன்பு கூறுகிறார்கள். தேவனை தேடுவது, தேவனிடத்தில் ஜெபிப்பது. நிறைய பேர் சொன்னால் என்ன சொல்வது? பாஸ்டர் நைட்டு சொல்லாமல் தூங்கினா கட்ட சொப்பனமாக வருது பாஸ்டர், அதனால் உருண்டு என்ன செய்கிறேன்? பைபிள் வாசிக்காமல் ஜோம் பண்ணலாம். எந்த பையனை பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கான் பாஸ்டர், அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அது பாஸ்டர் ஜோம் பண்ணால் போனீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இதெல்லாம் கடமை, இதெல்லாம் தேவைக்கு தேடுவது. தேவைக்கு இயேசுவை தேடுறதை ஆண்டவர் விரும்பலைங்க. ஆசையாக அவரை தேடுவது அவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன் தெரியுமா? ஆனால் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? அன்பை விட்ட சபையை கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? விளக்கு துணை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விளக்கு தண்டை ஒன்று விட்டு அகற்றுவேன். அதனால் அது இருளடைஞ்சு போச்சுங்க. சபையை கர்த்தர் அப்புறப்படுத்திட்டாருங்க. தேவ பிள்ளையை நீ ஒரு வேளை சொல்லலாம், என் பிள்ளைக்காகத்தான் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறேன். நீ உழைக்கிறதுலாம் இருக்கட்டும். உன் பிள்ளைகிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லு தெரியுமா? என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மகனுக்காக தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்க, ஆனால் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கேட்க மாட்டேன். உடனே அவன் பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், ஏன்டா உங்கள் அம்மா அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைக்கிறாங்க, ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னா, ஆமாம் பாஸ்டர் அவங்க எல்லாம் வாங்கி தராங்க, உண்மைதான், செய்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் ஒரு நாளாவது ஆசையாக என்கிட்ட பேசுகிறாங்களா? லொல்லு புல்லு என்ன செய்கிறாங்க? அது அவங்களே வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் பாஸ்டர். மனைவிட்டு போய் கேட்டால் சொல்லுவாங்க, கணவனார் சொல்லுவார், என் மனைவிக்காக தான் கஷ்டப்பட்டு இவ்வளோக்கணும் நான் உழைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. உடனே மனைவி கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் எனக்காக செய்கிறது உண்மை தான், அவர் கஷ்டப்படுறது உண்மை தான், வேலை பார்க்குறது உண்மை தான், ஆனால் மனுஷன் ஆசையாக பேசுகிறாரா? எப்படி? அதுபோல் கணவனாட்ட போய் கேட்டால் கேட்பாங்க,
என் மனைவிக்காக தான் பிள்ளைகளுக்காக தான் இப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் இவருக்காக தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடு தூக்குறதுலேருந்து எல்லா வேலையும் என்ன செய்கிறேன், பகலை உழைக்கிறேன், தூக்கி துடைக்கிறேன், இதுக்கு எனக்கு நேரம் ஓடி போயிடுது, அதனால் எனக்கு பேசுறதுக்கெல்லாம் என்ன கிடையாது. வாரும் நீர் வாட்டுக்கு சோறு வையும், நீர் வாட்டுக்கு சாப்பிடும், நீர் வாட்டுக்கு என்ன செய்யும் போரும். எப்படி? நீர் வாட்டுக்கு வாரும், நீர் வாட்டுக்கு போரும். ஆனால் கல்யாணம் முடித்த நாளில் பார்த்தீங்கன்னா என் கணவனார் வந்தால் மட்டும் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்த நாள் என்ன சொல்லுவேன்னா ஃபோன் பண்ணி, அம்மா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, அல்வா வாங்கிட்டு வரணுமா, அது வாங்கிட்டு வரணுமா, இது வாங்கிட்டுமா. ஒரு வருஷம் தான் இருந்தது. அதுக்கடுத்து 2வது வருஷத்தில் ஐயா சொல்வார், என்ன சொல்வார் தெரியுமா? இவன் எதுவும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி முடிக்க ஓடிப்பிடுவார். இப்போ லவ் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது? கடமையாக சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் எதை திருடிட்டான் தெரியுமா? எதை திருடிட்டான்? ஹலோ, உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்பு திருடப்பட்டதுன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி நிறைய விட்ட கணவன் மனைவி கிட்ட, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் என்ன இல்லை தெரியுமா? அன்பு இல்லை. ஆசையாக யார் ஆரம்ப நாட்களில் அவ்வளவு லவ் பண்ணுவாங்க, அம்மா கிட்ட அன்பு கூறுவாங்க, பிள்ளைகிட்ட அன்பு கூறுவாங்க, எல்லாத்தையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே அன்பு கூறலை. இப்போ எல்லாம் லொல்லு தான் நடக்குது. என்ன திருடிட்டான்? ஆனால் அப்படி திருடப்பட்ட எபேசு சபையை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ரீஜெனரேட் பண்ணார். வெரி கேர்ஃபுல். உன் வாழ்க்கையில் நாளை காத்துக்கணும். என்னது? பரிசுத்தம், விசுவாசம், ஜெப வாழ்க்கை, அன்பு. ஆசையாக பின்பற்றுறது. எப்படிங்க? தேவைக்கு பின்பற்றக்கூடாது. தேவைக்கு யாரை தேடக்கூடாது? தேவைக்கு மனிதன் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆட்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா குள்ளா போடுறது எதுக்கு தான் போடுவான்? எதுக்கு போடுவான்? குள்ளா போடுறது எதுக்கு சார்? வாங்க சார், வணக்கம் சார், வணக்கம். எதுக்கு இதெல்லாம்? குள்ளா போகிறது எதுக்குங்க? எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கு, அந்த ஜீவன் பரிபூரணம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் ஆசையாக உம்மை பின்பற்றாமல் கடமைக்காக உம்மை பின்பற்றி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க.